முன்பு கரூருக்கு பிறகு ஜனநாயக படம் முழக்கப்பட்டதற்கு பிறகு அவர் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டதற்கு பிறகு இன்றைய நம்முடைய நிலை என்ன என்று சொன்னால் 42% நாம் இருக்கிறோம். எத்தனை சதவீதம்? எல்லா கட்சியும் சேர்ந்து 40% எட்டி பிடிக்க முடியல. நான் ஒரே கட்சி ஏன் டெல்லி நம்மளை கண்டு பயப்படுதுன்னு சொன்னீங்கன்னா இதுக்கு காரணமே அதுதான். 42% ஒருவருக்கு தனியாக இருக்கிறது. யாரும் கூட்டணி இல்லை, யாரை பற்றியும் கவலை இல்லை. அவர் நினைத்தால் யாரை வேண்டுமானாலும் கோட்டைக்கு அனுப்ப முடியும், வரலாற்றை படைக்கிற தலைவராக இருக்கிறார் என்ற காரணத்தின் அடிப்படையில்தான் எல்லோரும் கருத்துக்களை சொல்கிறார். அந்த கருத்துக்கள் எவ்வளவு பேருக்கு செல்கிறது என்று சொன்னால், பெரிய தலைவர் பேசுகிறார்களே, மாற்றுக் கட்சியில் இருந்து பேசுகிற போது 8000 பேர் 10,000 பேர் தான் பார்க்கிறாங்க. நம்முடைய தலைவர் ஒரு அறிக்கை விட்டால் 1.5 கோடி பேர் பார்க்கிறாங்க. எத்தனை பேர்? 1.5 கோடி பேர். அது ஒரு மணி நேரத்தில் நான் பார்த்து வேண்டே போனேன். வேட்புமனு வாங்கி விருப்ப வேட்புமனு தான், வேற ஒண்ணுமே. 25,000 பேர் வந்துட்டாங்க. நான் டிசி கிட்ட பேசினேன். சார் என்ன சார் இவ்வளவு கூட்டம் இருக்கு, நீங்க கண்ட்ரோல் பண்ற போலீஸ் பத்தாது என்ன சார் நீங்க பொதுக்கூட்டம் நடத்துறீங்களா, விருப்பமனு வாங்குறீங்க, என்ன சார் இப்படி வந்தா நாங்க என்ன சார் பண்றோம்? எதற்காக சொல்லி இருக்கிறால் அதற்கு பிறகு ஆன்லைன் போடலான்ட்டாங்க. ஒண்ணுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த வீதி நிற்கிற 2 மணி நேரத்துக்கு திணறி போயிட்டாங்க எல்லாருமே. வண்டி எடுக்க முடியல, வர்ற கூட்டத்துக்கு அனுப்ப முடியல. அந்த வீதியில் இருக்கிற ஊரை ஒரு போராட்டம் எடுத்துருவாங்க போட்டிருக்கு. அந்த அளவுக்கு பெரிய பெரிய ஆள் அங்க இருக்காங்க. அத்தனை பேர் இங்க வந்தாங்க. 25,000 பேர் வந்தாங்க. 10,000 விண்ணப்பங்கள் வாங்கினாங்க 2 மணி நேரத்துக்கு. இவங்க இந்த விண்ணப்பத்தை வாங்கறதுக்கு எல்லா ஊரும் கூப்பிடுறது, நீ 10 பேரை கூட்ட, நீ 10 பேரை கூட்டிய, பணத்தை கட்டு. ஒரு 2 மணி நேரத்தில் 10,000 விண்ணப்பங்கள் இங்கே செலுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், தமிழக வெற்றிக்கிழமை எங்கே சென்று கொண்டிருக்கிறது? நம்முடைய கழகத்தை பொறுத்தவரை மற்ற வேட்பாளர் இல்லை. 1,28,00,000 பேர். இது எப்படின்னா, ஓட்டர் ஐடி இருந்தா தான் செய்ய முடியும். ஓட்டு இருந்தா தான் இங்க என்ட்ரி ஆகும். எத்தனை ரேங்க் ஓட்டிக்கலாம், இவனே 25 கையெழுத்து போட்டுக்கலாம், உறுப்பினர் ஆயிட்டு அவனே அட்டை வாங்கி கையில் வச்சுக்கலாம், யாரும் கேட்க முடியாது. ஆனா 1,28,00,000 பேரை தாண்டி கொண்டிருக்கிறது. இன்னும் 2 கோடி பேர் வந்து விடுவார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. ஆகவே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. 2 கோடி பேர் ஓட்டு போட்டா போதும். தமிழக வெற்றி கழகத்தை எவராலும் தமிழிலிருந்து வீழ்த்த முடியாது. வெற்றி என்ற இலக்கை நாம் வெற்றி பிடித்திருக்கிறோம். வெற்றி என்ற இலக்கு மட்டுமல்ல, எதிர்கால தமிழகத்தை ஆளப்போகின்றவர்களால் நம்முடைய தமிழகத்தின் வெற்றி தளபதி என்பதை நான் இந்த நேரத்தை சுட்டிக்காட்டி, இவ்வளவு நேரம் இங்கே காத்துக் கொண்டிருக்கிறேன். அத்தனை பேருக்கும் கோடான ஒரு நன்றி என்ற பாதங்களுக்கு தெரிவித்து எல்லோரும் வாருங்கள், வெற்றியை தேடி தந்து அழைத்து விடவிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.